ஹிட் அடித்த கோல்ட் சில்வர் இடிஎஃப்கள் கோல்டை ஓவர்டேக் செய்த சில்வர். என்ன காரணம் தெரியுமா? சில்வர் இடிஎஃப்கள் புதன்கிழமையன்று 2.5% மேல் உயர்ந்து வலுவான ஏற்றத்தை கண்டன. கோல்ட் இடிஎஃப்களும் வலுவாகவே இருந்தன, ஆனால் அவற்றின் ஆதாயங்கள் வெள்ளியின் ஆதாயங்களை விட சற்று குறைவாக இருந்தன. கச்சா எண்ணெய் விலை வீழ்ச்சி மற்றும் டாலர் குறியீட்டின் பலவீனம் ஆகியவற்றின் ஆதரவுடன் விலையுயர்ந்த உலோகங்களின் விலையில் ஏற்பட்ட உயர்வு இந்த ஏற்றத்திற்கு வழிவகுத்தது. சில்வர் இடிஎஃப்பில் வலுவான ஏற்றம் அதிக லாபம் ஈட்டிய பங்குகளில் நிப்பான் இந்தியா சில்வர் இடிஎஃப் கிட்டத்தட்ட 2.62% உயர்ந்து ரூபாய் 234.89 இருந்தது. ஐசிஐசிஐ புருடென்ஷியல் சில்வர் இடிஎஃப்பும் 2.62% உயர்ந்து ரூபாய் 244.99 வர்த்தகமானது. எஸ்பிஐ சில்வர் இடிஎஃப் 2.57%, டாடா சில்வர் இடிஎஃப் 2.58% லாபம் ஈட்டின. கோல்ட் இடிஎஃப்களின் விலையும் உயர்ந்தது. கோல்ட் இடிஎஃப்களும் வலுவான ஆதாயங்களை கண்டன, ஆனால் சில்வரை விட குறைவாகவே இருந்தன. ஐசிஐசிஐ புருடென்ஷியல் கோல்ட் இடிஎஃப் 1.74% உயர்ந்து ரூபாய் 128.75 எட்டியது. எஸ்பிஐ கோல்ட் இடிஎஃப் 1.66%, நிப்பான் இந்தியா இடிஎஃப் கோல்ட் பீஸ் 1.63% மற்றும் டாடா கோல்ட் இடிஎஃப் 1.61% உயர்ந்தன. எம்சிஎக்ஸில் கோல்ட் மற்றும் சில்வர் விலைகள் கடுமையாக உயர்ந்தன. இந்த இடிஎஃப்களின் உயர்வுக்கு உண்மையான காரணம் எம்சிஎக்ஸில் கோல்ட் மற்றும் சில்வர் விலைகளில் ஏற்பட்ட கடுமையான அதிகரிப்புதான். ஜூன் மாத விநியோகத்திற்கான கோல்ட் 10 கிராமுக்கு ரூபாய் 1,52,000 என்ற விலையில் தொடங்கியது. இது முந்தைய நாள் முடிவில் இருந்த ரூபாய் 1,49,753 என்ற விலையிலிருந்து ரூபாய் 2,247 அல்லது சுமார் 1.5% அதிகமாகும். நண்பகல் வாக்கில் இதன் விலை சுமார் 1.9% உயர்வுடன் ரூபாய் 1,52,590 ஆக உயர்ந்தது. சில்வர் மீண்டும் வெற்றி பெறுகிறது. இந்த அமர்வில் சில்வர் கோல்ட் விட சிறப்பாக செயல்பட்டது. ஜூலை மாத விநியோகத்திற்கான சில்வர் 1 கிலோவிற்கு ரூபாய் 2,49,316 என்ற விலையில் 2.04% உயர்வுடன் தொடங்கியது. இதனால் முழுவதும் தொடர்ந்து உயர்ந்து பிற்பகலில் 1 கிலோவுக்கு ரூபாய் 2,54,338 எட்டியது. இது முந்தைய நாள் முடிவிலிருந்து 4.1% அதிகமாகும். இந்த 2 காரணங்களும் வளர்ச்சிக்கு வழிவகுத்தன. கச்சா எண்ணெய் விலையில் ஏற்பட்ட சரிவு மற்றும் டாலர் குறியீட்டின் பலவீனம் ஆகியவற்றால் விலையுயர்ந்த உலோகங்களின் விலை உயர்வு ஏற்பட்டது. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான பதட்டங்கள் தணியக்கூடும் என்று அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன. இது எண்ணெய் விலைகளில் அழுத்தத்தை ஏற்படுத்தி டாலரை பலவீனப்படுத்தியது. பொதுவாக டாலரின் மதிப்பு குறைவாக இருந்து எண்ணெய் விலை மலிவாக இருக்கும்போது தங்கம் மற்றும் வெள்ளி போன்ற முதலீடுகள் அதிக கவர்ச்சிகரமானதாக மாறும். சில்வர் மீது ஆர்வம் ஏன் அதிகரித்து வருகிறது? சில்வர் ஒரு விலைமதிப்புள்ள உலோகம் மட்டுமல்ல, ஒரு தொழில்துறை உலோகமும் கூட என்பதால் சமீபகாலமாக அதன் மீதான முதலீட்டாளர்களின் ஆர்வம் வேகமாக அதிகரித்துள்ளது. சூரிய ஆற்றல், மின்னணுவியல் மற்றும் மின்சார வாகனங்கள் போன்ற துறைகளில் இதன் பயன்பாடு அதிகரித்து வருவதால் இதன் தேவை வலுவாக உள்ளது. எம்சிஎக்ஸ் பங்குகளும் உயர்வு இந்த ஏற்றம் எம்சிஎக்ஸ் பங்குகளிலும் பிரதிபலித்தது. மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சின் பங்குகள் என்எஸ்இயில் 2.33% உயர்ந்து ரூபாய் 2,970 வர்த்தகம் நிறைவடைந்தது.